ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லா யூடியூபர்ஸுக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்னன்னா யூடியூப் கோர்ஸ் ஓகேங்களா? கொஞ்சம் வீடியோ லென்த்தா இருக்கும். நீங்க கமெண்ட் பண்ணியிருக்க ஒரு 100 கொஸ்டினுக்கு நம்ம செல்வா டெக் சேனல்ல கொஸ்டின் பண்ணியிருக்கிறதுக்கு இந்த வீடியோல ஆன்சர் சொல்லப் போறேன். இதுல நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க கமெண்ட் பண்ணதுக்கும் கூட ஆன்சர் வரும். பார்ட் 2 வீடியோவும் இருக்கு. நான் சீக்கிரமே அதையும் மேக் பண்ணி போடுறேன். இப்ப யூடியூப்ல பேசிக்கான என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுல ஒரு 100 கொஸ்டினுக்கு நம்ம இப்ப இதுல பார்க்கலாம். ஓகே. நம்ம சேனலை ஓப்பன் பண்ணியாச்சு. சேனலில் கமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. கமெண்ட்ஸில் இப்போ வரிசையாக ஒவ்வொரு கொஸ்டினுக்கா ரொம்ப தெளிவான ஆன்சர் பார்க்கலாம். இது எழுதுனது பூரா நம்மளுடைய கேமராமேன் தான் எழுதுனாங்க. அதனால் இது பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு ஃப்ரீயாகவே நிறைய விஷயங்கள் 100 கொஸ்டின் அப்படிங்கிறப்ப யூடியூப் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் நீங்கள் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் முக்கியமான விஷயம், உங்கள் சேனலுக்கு உடனே 1000 சப்ஸ்கிரைபர் வேணும், வாட்ச் ஹவர்ஸ் வேணும், உங்கள் சேனல் நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும், ஆட்சன்ஸ் இஷ்யூஸ் எதுவும் இருக்குது, இல்லை நம்ம மற்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் பெய்ட் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 80 56 11 80 43ங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. அதற்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகே ப்ரோ, ப்ரீமியமில் போட்டால் வீடியோவுக்கு ஏர்னிங் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரீமியர் லைவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சாட், சூப்பர் ஸ்டிக்கர், ஜுவல்ஸ், இந்த மாதிரி நிறைய ஏர்னிங்ஸ் உண்டு. ப்ளஸ் விளம்பரங்கள், ஆட் ரெவன்யூவும் வரும். ஓகேங்களா? 2, ஹேஷ்டாக் எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹேஷ்டாக் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் மட்டும் பயன்படுத்தணும். 60 ஹேஷ்டாக் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் டேக் போடுற இடத்துலையோ டைட்டிலையோ பயன்படுத்தாதீங்க. அது வந்து மிஸ்லீடிங் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஹேஷ்டாக் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மட்டும் பயன்படுத்தணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா? சூப்பர் ப்ரோ, வணக்கம் நண்பா. ஃபிஷ் மார்க்கெட் வீடியோ என்ன கேட்டகரி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் கொடுத்தீங்கன்னா எஜுகேஷன் கொடுங்க, என்டர்டைன்மெண்ட்டாக கொடுத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்னு கொடுங்க. அந்த மாதிரியான விஷயங்களை கொடுங்க. நெக்ஸ்ட்டு, அண்ணா என்னோட யூடியூப் சேனலில் 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஆனால் மானிட்டைசேஷன் எனபிள் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4000 வாட்ச் ஹவர்ஸ் உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணி ஏன் பேஜை பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அதில் என்ன வாட்ச் ஹவர்ஸ் இருக்கோ அதுதான் பர்ஃபெக்டான வாட்ச் ஹவர்ஸ். நீங்கள் சாதாரணமாக பார்க்குற வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓகே, நியூவாக ஒரு அப்டேட் வந்திருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நியூவான அப்டேட் என்னென்னா, நீங்கள் ப்ராடக்ட் டேக் பண்ணுறது வந்து வீடியோவில் தான் டேக் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் ப்ராடக்டை டேக் பண்ணிக்கலாம். அதற்கான அப்டேட்டும் வந்துருச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் டேக் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா அதை யாராவது பை பண்ணாங்க அப்படின்னா அதில் ஒரு அமௌண்ட் ஆஃப் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, எல்லாம் சூப்பர்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ, என்னோட சேனலோட ஆட்சன்ஸு பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, எத்தனாம் தேதி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 21ஆம் தேதி மெயில், 10ஆம் தேதி உங்களுக்கு ஆட்சன்ஸ் ஆட் ஆகும். என்ன அதுல இது ஓகே, ஆட்சன்ஸ்ல எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுனா 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் யூடியூப்ல சம்பாதிக்கிற பணம் 10ஆம் தேதி அன்னைக்குன்னு உங்களுடைய ஆட்சன்ஸ்ல ஆட் ஆகும். அதுக்கப்புறமா 21ஆம் தேதி உங்களுக்கு 21 22ஆம் தேதி போல மெயில் வரும். அதுல இருந்து 5 பிசினஸ் டேஸ்ல நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, யூடியூப் ஷார்ட்ஸ் 3 மினிட்ஸ் வீடியோ அந்த அப்டேட்டு யூடியூப் ஆப்லேயே வந்துச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த 30 செகண்ட்லேருந்து 60 செகண்ட் வரைக்கும் தானே இருக்கும். அந்த ஒரு 3 நிமிஷம் வீடியோவா எப்படி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வீடியோ எடுத்து நீங்கள் எடிட்டிங் பண்ணி அப்படியே 3 நிமிஷம் வீடியோவை அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் 15 செகண்டு 60 செகண்ட்னு கிளிக் பண்ணுறீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கனாலே அதுலேயே 3 மினிட்ஸ்னு வந்துடும். அது ஒரு அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஹவு டு ஃபைண்ட் வாட்சிங் ஹவர்ஸ் ஒன்லி லாங் வீடியோ. லாங் வீடியோவுக்கான வாட்ச் ஹவர்ஸை மட்டும் எப்படி பார்க்குறது, ஷார்ட்ஸ் வீடியோவுக்கான வாட்ச் ஹவர்ஸை மட்டும் எப்படி பார்க்குறது அப்படின்னா, இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே காமிக்கிறது வந்து லாங் வீடியோ, ஷார்ட்ஸ் வீடியோ ரெண்டுத்துக்கும் சேர்ந்த வாட்ச் ஹவர்ஸ் காமிக்கும். அதுவே ஏன் பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா லாங் வீடியோவுக்கான வாட்ச் ஹவர்ஸ் மட்டும்தான் காமிக்கும்.
இப்போ லாங் வீடியோக்கான வாட்ச் ஹவர்ஸை பார்த்துட்டு அந்த ஃப்ரண்ட் பேஜில் உள்ள டோட்டல் வாட்ச் ஹவர்ஸில் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோக்கு எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ், லாங் வீடியோக்கு எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ்னு காமிக்கும். என் பேஜில் என்ன வாட்ச் ஹவர்ஸ் காமிக்குதோ அதுதான் லாங் வீடியோக்கான வாட்ச் ஹவர்ஸ். ஓகேங்களா, பர்ஃபெக்டான வாட்ச் ஹவர்ஸ் அங்கே மட்டும்தான் செக் பண்ணணும். அடுத்தது அபவுட் பேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அபவுட் பேஜ் அப்படிங்கிறது உங்கள் சேனலை யூடியூப்பில் சாதாரணமாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சேனல் நேமுக்கு கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அபவுட் பேஜ் இருக்கும். முன்னாடி தனியாக கொடுத்துருந்தாங்க, இப்போ அப்படி கொடுக்கறதில்ல, மொத்தமாக கொடுத்துட்டாங்க. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, நான் உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணால் நீங்கள் ரிப்ளையே கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபோன் நம்பர் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, சேனல் ஆட்சன்ஸ் ப்ராப்ளத்துக்கு, வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு, சேனல் ப்ரமோஷனுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் கொடுத்துருக்கமே தவிர டவுட்டு கேட்குறது கிடையாது. டவுட்டுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்கள் எல்லா டவுட்டுக்கான வீடியோவும் இருக்கும் நம்ம சேனலில். ஒருவேளை இல்லைன்னா நான் அப்லோட் பண்ணி விட்ருவேன். இந்த மாதிரி இப்போ நீங்கள் கொஸ்டின் கேட்டீங்க, நான் பதில் சொல்லிடுறேன்னா, ஸோ அந்த மாதிரி அப்லோட் பண்ணி விட்ருவேன். அதில் டவுட்டு கேட்டிங்க அப்படின்னா ரிப்ளை வராது. அப்படி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் இருக்குது, ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்னா 4000 வாட்ச் ஹவர்ஸுக்கு வந்து எப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய லென்த் வீடியோ போடுங்க, வாட்ச் ஹவர்ஸ் கொஞ்சம் குயிக்காக கம்ப்ளீட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டவுன்லோடு வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ யாராவது நம்மளுடைய இந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோடு பண்ணி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட்டு கேட்டிருக்காங்க, மானிட்டைசேஷனுக்கு அப்புறமும் அதே 4000 வாட்ச் ஹவர்ஸ் சேனலில் இருந்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு. 100% ஷுவராக 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். எப்போ உங்களுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்மியாகுதோ அப்போ மானிட்டைசேஷன் போயிடும், சேனலு ரெவன்யூ வராது, ஆட்சன்ஸு க்ளோஸ் ஆயிரும். அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லாஸ்ட்டு 365 நாளில் எப்போவுமே மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரோ, இமேஜ் ஸ்லைடு மட்டும் போட்டு வீடியோ போடலாமா? தாராளமாக நீங்கள் இமேஜ் மட்டுமே வச்சு ஸ்லைடு இமேஜை மட்டும் வச்சு வீடியோ போடலாம். அந்த இமேஜ் எல்லாமே காப்பிரைட் இல்லாத இமேஜாக இருக்கணும். ஏன்னா இமேஜுக்கும் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ காப்பிரைட்டு கிளைமோ வரும். உங்களோட சொந்த இமேஜாக இருக்கணும். ஓகே, டெர்மினேட் சேனலை ரெக்கவர் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 100% ஷுவராக டெர்மினேட் ஆன சேனலை அப்பீல் பண்ணி நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ப்ளீஸ் கிரியேட் ஒன் கண்டென்ட் ஹவு டு டேகிங் ஃப்ளிப்கார்ட் ப்ராடக்ட்ஸ். ஐ எம் நாட் கெட்டிங் எனி ஹெல்ப். நீங்கள் தாராளமாக ப்ராடக்ட்லேயே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன மீஷோவா இல்லை ஃப்ளிப்கார்ட்டா அமேசானா என்ன நீங்கள் சூஸ் பண்ணுறதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு 4-5 ஒரு கம்பெனி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டை சூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் ப்ராடக்ட்லாம் டேக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா. ஓ, எல்லாம் நிறைய பேர் தேங்க்ஸ் ப்ரோ, ஹாப்பி ப்ரோ, ஹாப்பி நியூ இயர் அது இதுதான் அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, ஷார்ட்ஸு இது நார்மல் லாங் வீடியோ வந்து ஷார்ட்ஸாக ரீமிக்ஸ் பண்ணி போடலாமான்னு கேட்டிருக்காங்க. தாராளமாக போடலாம். ஓகேங்களா, எல்லாம் ஹாப்பி நியூ இயர். எனக்கு யூடியூப் சேனல் உண்டு, எத்தனை வியூஸ் மானிட்டைசேஷனுக்கு எத்தனை வியூஸ் வரணும்னு கேட்டிருக்காங்க. 1000 சப்ஸ்கிரைபர். வியூஸை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா 3 மில்லியன் வியூஸ் அப்படின்னா வந்து ஷார்ட்ஸில் 3 மில்லியன் வியூஸ் போயிருந்தால் மானிட்டைசேஷன் கிடைக்கும். ஹாஃப் மானிட்டைசேஷன், பாதி மானிட்டைசேஷன் கிடைக்கும். 10 மில்லியன் வியூஸ், 10 மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னா, ஷார்ட்ஸ் வியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் 364 நாளுக்குள்ள ஃபுல் மானிட்டைசேஷன் கிடைக்கும். வியூஸை பொறுத்த வரைக்கும் இது. வாட்ச் ஹவர்ஸாக இருந்தால் 3000 வாட்ச் ஹவர்ஸாக இருந்தால் பாதி மானிட்டைசேஷன் கிடைக்கும். 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணோம்னா ஃபுல் மானிட்டைசேஷன் கிடைக்கும். இன்னும் என் சேனல்
ஓகே நெக்ஸ்ட் எல்லாம் நைஸ்னு சொல்லியிருக்காங்க, ஓகேன்னு சொல்லியிருக்காங்க, சூப்பர் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கமாண்ட் ஹாய் ப்ரோ. ஓகே. கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் வீடியோக்களை நமது யூடியூப் சேனலில் போட்டால் மானிட்டைசேஷன் கிடைக்குமா அப்படின்னு. யூடியூப் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணையில் 2 லைசன்ஸில் அப்லோட் பண்ணுவோம். ஒன்று ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸு, இன்னொன்று கிரியேட்டிவ் காமன் யூடியூப் லைசன்ஸு. ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னால் நம்மளுடைய வீடியோக்களை யாருமே டவுன்லோட் பண்ணி போடக்கூடாது, என்னோட வீடியோ இது நான் மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது. கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் அப்படின்னா வந்து என்னுடைய வீடியோக்களை எல்லாரும் டவுன்லோட் பண்ணி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறது. அந்த கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸு நம்ம ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவுக்கு இன்னொருத்தவங்களோட வீடியோ கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸில் உள்ள வீடியோ தேவைப்படும், ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லி காமிக்கிறதுக்கோ எதுக்கோ ஒரு பர்பஸ்க்காக தேவைப்படும் அப்படிங்கிறப்ப அதை எடுத்து பயன்படுத்தினோம்னா எந்த ப்ராப்ளமும் வராது. அதுக்காக இருக்கிற வீடியோ பூரா கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் வீடியோ பூரா டவுன்லோட் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மானிட்டைசேஷன் கிடைக்காது. உங்களுக்கு அது தேவைப்படும், ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட் தேவைப்படுது, ஒரு 10 செகண்ட் தேவைப்படுதுன்னா எடுத்து போடலாம். ஓகே நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க. ஓகே சந்தோஷ் தமிழ்கரன். எனக்கு ஒரு கேள்வி என்ன, ஒரு இமெயில் ஐடியில் எத்தனை சேனல் ஓப்பன் பண்ணலாம்? ஒரு மெயில் ஐடியில் எத்தனை சேனல் ஓப்பன் பண்ணலாம்னா நீங்கள் எவ்வளோ சேனல் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு 50 சேனலுக்கு மேலே கூட ஓப்பன் பண்ணலாம் ஒரே மெயில் ஐடியில். ஆனால் அந்த ஒரு சேனலுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரே மெயில் ஐடியில் கிரியேட் பண்ணி வச்சுருக்க அத்தனை சேனலுமே போயிடும். ஓகே நெக்ஸ்ட் யூடியூப் சிங்கப்பூர் டேக்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. யூடியூப் டேக்ஸ் அப்படிங்கிறது 2 டேக்ஸ், ஆட்சன்ஸ்னா 2 டேக்ஸ் கேட்கும். ஒன்று யூஎஸ் டேக்ஸ், அதான் அமெரிக்காவுக்குள்ளது. யூஎஸ் டேக்ஸ் மட்டும்தான் யூடியூபுக்கு ஃபில் பண்ணணும். அதுலேயே கீழே வந்து சிங்கப்பூர் டேக்ஸ்னு கேட்டிருப்பாங்க. சிங்கப்பூர் டேக்ஸ் வந்து ஆட்சன்ஸில் நம்ம யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்க ஃபில் பண்ண வேண்டியதில்லை. அது நம்ம பிளாகர் வெப்சைட்டு இதெல்லாம் வச்சுருக்கவங்க மட்டும்தான் நீங்கள் டேக்ஸு ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? சிங்கப்பூர் டேக்ஸ். உங்களுக்கு சிங்கப்பூர் டேக்ஸுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு அதுக்கு நம்ம கொடுக்கவே வேண்டியதில்லை. யூஎஸ் டேக்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும். ஓகே நெக்ஸ்ட். என்னுடைய சேனல் 17,000 சேனல் செட்டிங்ஸ் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேனல் ஃபுல் செட்டிங்ஸ் கஸ்டமைசேஷன் எல்லாமே பண்ணி தருவோம். பெய்ட் சர்வீஸ் தான், காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து அப்டேட். சாங்ஸுக்கு வந்து எப்படி லைசன்ஸ் வாங்குறதுன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அந்த டிவோ அதாவது எம்சிஎன்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாலே அவங்களே கொடுப்பாங்கல்ல. சோனி மியூசிக் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட டைரெக்டாக கான்டெக்ட் பண்ணாலும் மெயிலில் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க அதுக்கு என்ன காப்பிரைட் கொடுக்க முடியுமோ அது கொடுப்பாங்க. கான்டெக்ட் பண்ணி பாருங்க. $2K சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு, எவ்வளோ இன்கம் வரும்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் 2000 சப்ஸ்கிரைபரை மட்டும் வச்சுக்கிட்டு இன்கம் யூடியூப்ல ஏர்ன் பண்ண முடியாது. வாட்ச் ஹவர்ஸும் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம ஆட்சன்ஸுக்கு அட்ரஸ் கொடுக்கையில் பின்கோடு நம்பர், அதாவது போஸ்டல் கோட் நம்பரு சிட்டியோடது கொடுக்கணுமா இல்லை என்னோட வில்லேஜோடது கொடுக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. போஸ்டல் கோடு கொடுக்கையில் உங்களுடைய வில்லேஜோட உங்கள் வீட்டு அட்ரஸோட போஸ்டல் கோடு பின்கோடை கொடுங்க. ஓகே நெக்ஸ்ட் கேட்டிருக்காங்க, ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு காப்பி ரைட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஷார்ட்ஸ் வீடியோவுக்கும் சாங்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா காப்பி ரைட்டு கிளைமும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்ட்ரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது யூடியூப்லேயே உள்ள ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, யூடியூப்பை விட்டு வெளியில் உள்ள ஆடியோவாக இருந்தாலும் சரி, அதுலேயே உள்ள சாங்ஸாக இருந்தாலும் காப்பி ரைட்டு 100% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூஎஸ் டாக்ஸ் சப்மிட் பண்ணிட்டேன், எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 month வரைக்கும் ஆகும். அது ரிவ்யூ முடிஞ்சு வரதுக்கு. ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா உடனே கூட அப்ரூவ்டு கிடைச்சிரும். ஓகேங்களா?
யூடியூப் தம்ப்நெயில் ஒரே மாதிரி பயன்படுத்தினா சேனலுக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமானு கேட்டிருக்காங்க. யூடியூப் தம்ப்நெயில் ஒரே மாதிரி பயன்படுத்துனீங்க அப்படின்னா ரிப்பீட்டிவ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆயிரும். மானிட்டைசேஷனும் கிடைக்காது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து என்னுடைய ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் $11 காமிக்குது. ஆனால் ஆட்சன்ஸில் காமிக்கலையே, கம்மியாக காமிக்குதுன்னு இருக்காங்க. ஆட்சன்ஸில் ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி 11ஆம் தேதிக்கு மேலே பாருங்கள், உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோவில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அது அப்டேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஓகே, என்னோட சேனலை பெர்மனண்டாக டெலீட் பண்ணிட்டேன், எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யூடியூப் டீமுக்கிட்ட மெயில் அனுப்பணும், இல்லை சாட் பண்ணணும். பெர்மனண்டாக முடிஞ்ச வரைக்கும் டெலீட் பண்ணாதீங்க. அப்படி டெலீட் பண்ணீங்க அப்படின்னா ரெக்கவர் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஓஹோ, நன்றி சொல்லியிருக்காங்க, தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க, குட் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகே, யூடியூப் பின் நம்பர் எத்தனை தடவை பின் வெரிஃபிகேஷனுக்கு, அதாவது ஆட்சன்ஸில் பின் வெரிஃபிகேஷனுக்கு எத்தனை தடவை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முன்னாடி 2 தடவை இருந்துச்சு, அப்புறம் 3 தடவை, இப்போ 4 தடவை வரைக்கும் பின் வெரிஃபிகேஷன் வரல அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஒரு தடவை அப்ளை பண்ணீங்கன்னா 1 மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, இல்லை ஒரு 40 நாள் வரைக்குமாவது வெயிட் பண்ணுங்க. வரல அப்படின்னா 2வது தடவை அப்ளை பண்ணுங்க, அப்புறம் 3வது தடவை பண்ணுங்க. ஒரு 40 நாளாவது வெயிட் பண்ணுங்க. சீரியல் ரிவ்யூ பண்ணா ஸ்ட்ரைக் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சீரியல் ரிவ்யூ பண்ணா ஸ்ட்ரைக் எல்லாம் வராது. சீரியல்ல உள்ள கதையை சொல்லி வீடியோ போட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. சீரியல் ரிவ்யூவை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. சீரியல் ரிவ்யூ பண்ணலாம், ஆனால் அதோட கதையெல்லாம் சொல்லக்கூடாது. டெய்லி இன்னைக்கு இந்த சீரியல்ல இவ்வளோ இந்த கதை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி காப்பிரைட் கொடுத்துருவாங்க, ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. எனக்கு லாஸ்ட்டு 90 நாளையில 3 காப்பிரைட் கிளைம் வந்திருக்குன்னு இருக்காங்க. 3 காப்பிரைட் கிளைம் வந்திருக்கு, சேனல் டெர்மினேட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. 3 காப்பிரைட் கிளைம் வந்தால் டெர்மினேட் ஆகாது. 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தால் தான் சேனல் டெர்மினேட் ஆகும். 3 காப்பிரைட் கிளைமுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யூடியூப் அக்கௌண்ட்டுக்கு யூடியூப் அமௌண்ட் எப்படி அக்கௌண்ட்டுக்கு வரும், எப்படி செக் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. யூடியூப் அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வந்துடும். உங்களுக்கு மெயிலும் வந்துடும். உங்களுக்கு பணம் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா மெயில் வந்துடும். ஸோ மெயில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்கள் பேங்க்கில். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோ, டேக் கொடுக்கறதுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருமானு கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் வீடியோவுக்கு டேக் கொடுத்தீங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. உங்கள் வீடியோவுக்கு டேக் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் எல்லாம் வராது. ஆனால் உங்கள் வீடியோவுக்கான டேக் கொடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக சேனல் ரன் ஆகும். உங்கள் வீடியோவுக்கு சம்மந்தமே இல்லாத டேக் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா மிஸ் இன்ஃபர்மேஷன், மிஸ்லீடிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்காது. டேகுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருமானம் வராது. ஓகே, நெக்ஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண பணம் பே பண்ணணுமான்னு கேட்டிருக்கீங்க. ஆமாம், நம்மளுடைய சேனலில் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வாட்ஸ்அப் குரூப்னு 3வது ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பே பண்ணணும். ஓகேங்களா? ஆனால் கேம் வச்சு போட்டால் மானிட்டைசேஷன் கிடைக்குமா? கேமிங் சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். எந்த ப்ராப்ளமில் கேமிங் சேனலுக்கு நல்ல மானிட்டைஸ், அதாவது சேனல் க்ரோத்தில் சொன்னோம்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது எதுனா கேமிங் சேனல் தான். சீக்கிரமாக சடனாக க்ரோத் ஆகும், நல்ல வியூஸ் போகும், நல்ல ரெவென்யூ கிடைக்கும். எஃபியில் பே அவுட்டு கிடைக்குமா? அதாவது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து மானிட்டைசேஷன் கிடச்சி பணம் வருமானு கேட்டிருக்காங்க. 100% பணம் வரும். நெக்ஸ்ட் வந்து சில்வர் ப்ளே பட்டனுக்கு அச்சீவ்மெண்ட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சில்வர் ப்ளே பட்டனுக்கு நீங்கள் உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் ஆகியிருக்கணும், 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கணும், ஒய்பிபி யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம், அதாவது உங்களுக்கு ஆட்சன்ஸில் நீங்கள் பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கணும். சில்வர் ப்ளே பட்டன் கிடைக்கணும்னா உங்கள் சேனல் யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசியை ஃபாலோ பண்ணியிருக்கணும், உங்கள் சேனல் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கணும். இந்த 3 விஷயம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு
சேனலில் எந்த வித ஸ்ட்ரைக்கும் இருக்கக்கூடாது. இந்த 4 விஷயம் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சில்வர் ப்ளே பட்டன் கிடைக்கும். எனக்கு ஒரு டவுட்டு, கூகுளில் இருந்து ஃபோட்டோ டவுன்லோடு பண்ணி போட்டால் மானிட்டைசேஷன் கிடைக்குமான்னு. கூகுளில் இருந்து நீங்கள் டவுன்லோடு பண்ணுறது வித்தவுட் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸில் உள்ளதை டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வித்தவுட் காப்பிரைட் இல்லாத இமேஜஸ் இருக்கும் கூகுளில், அதை டவுன்லோடு பண்ணி எடிட் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் வராது. இதுவே வந்து நீங்கள் கூகுளில் காப்பிரைட் உள்ள இமேஜ் எல்லாம் டவுன்லோடு பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் காப்பிரைட் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்ட்ரைக்கோ கிளைமோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து இதே மாதிரி கூகுள்லேயே டவுன்லோடு பண்ணி போட்டிங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட்னு சொல்லிட்டு அதர் சோஷியல் மீடியாவில் உள்ள இமேஜோ ஆடியோவோ வீடியோவோ டவுன்லோடு பண்ணி போட்டோம்னா ரீயூஸ்டு கண்டென்ட் மானிட்டைசேஷன் கிடைக்காது. ஓகே, காப்பிரைட்டு ஸ்ட்ரைக் வந்துருச்சு, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா ஒரு 2 விஷயம் தான் பண்ண முடியும். ஒன்று, நம்ம கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் அப்பீல் பண்ணி பார்க்கலாம், காப்பிரைட் கிளைமை வந்து ரிமூவ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2வது விஷயம், அந்த வீடியோ டெலிட் பண்ணிவிட்டு 90 நாள் வெயிட் பண்ண வேண்டியதான். இந்த 2 விஷயம் தான் செய்ய முடியும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுது, என்ன ரீசன்னு கேட்டிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா வந்து உங்களுடைய சேனல் மேட் ஃபார் கிட்ஸ்னு கொடுத்து வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா, குழந்தைங்களுக்கான வீடியோ எந்த வீடியோ போட்டிங்கனாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக தொடர்ந்து ஒரு 4-5 வீடியோ போட்டிங்கன்னா 5வது வீடியோலாம் வந்து கமெண்ட் பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். குழந்தைங்களுக்கான வீடியோ ஓகேங்களா, மேட் ஃபார் கிட்ஸ் வீடியோ போட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் ஆயிரும். அது ஆன் பண்ணாலும் திரும்பவும் 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் ஆயிரும். சூப்பரான கேள்வி இருக்காங்க. ஷார்ட்ஸு, அதாவது வெர்டிகல் வியூவில் வச்சு ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி வச்சு லைவ் பண்ணோம்னா பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. 100% ஆட் ஆகும். லைவ் போயிட்டு இருக்கப்ப ஆட் ஆகாது, லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆட் ஆகும். வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கும். வெறும் நீங்கள் ஆடியோவை மட்டும் பேசி போடுற சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கும். ஓகே ப்ரோ, நீங்கள் என்ன மொபைல் கேமரா வச்சு ஷூட் பண்ணுறீங்க? நான் மொபைலில் தான் வச்சு ஷூட் பண்ணுறேன். இது வந்து என்ன கேமரா? ஓப்போ மொபைல் தான், இந்த மொபைல் தான். இதில் தான் நான் வீடியோ எடுக்கிறது. உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் வர்ற மாதிரி வீடியோ போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 80 56 11 80 43ங்கிற வாட்ஸ்அப் நம்பர் தான் என்னோட நம்பர், ஓகேங்களா? வெரிஃபிகேஷன் பேஜ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, வெரிஃபிகேஷன் பேஜ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுடைய இப்போ 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டீங்க, சேனல் நேமுக்கு பக்கத்தில் வெரிஃபிகேஷன் பேஜ் வாங்கிட்டீங்க அப்படின்னா சேனல் நேமை மறுபடியும் மாற்றினீங்கன்னா அந்த வெரிஃபிகேஷன் பேஜ் போயிடும். திரும்ப வெரிஃபிகேஷன் பேஜுக்கு நம்ம அப்ளை பண்ணணும், ஓகேங்களா? எத்தனை தடவை சேனல் பேரையோ ஹேண்டில்ஸ் பேரையோ மாற்றணும் அப்படின்னா வெரிஃபிகேஷன் பேஜ் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். சேனலோட ஐடி வேணும், சேனலோட நேம் வேணும். இந்த 2 விஷயங்கள் மட்டும் இருந்தால் வெரிஃபிகேஷன் பேஜ் நம்ம அப்ளை பண்ணலாம். நேற்று நம்மளுடைய ஒரு சேனலுக்கு செல்வா விலாக்ஸ் அஃபீஷியல்னு ஒரு சேனல் இருந்துச்சு. நேற்று வந்து நம்ம சேனலுக்கு சேனல் நேம் மாற்றினோம். அப்படி மாற்றையில் வந்து உடனே வெரிஃபிகேஷன் பேஜ் போயிருச்சு. அப்புறம் திரும்ப நம்ம அப்ளை பண்ணி ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷத்தில் நமக்கு வெரிஃபிகேஷன் பேஜ் கொடுத்துட்டாங்க, டிக் மார்க். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஷார்ட்ஸ் போட்டால் சப்ஸ்கிரைபர் அதிகமாக வருமா, லாங் வீடியோ போட்டால் சப்ஸ்கிரைபர் அதிகமாக வருமானு கேட்டிருக்காங்க. கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா 2 வீடியோலையுமே வரும். ஆனால் ஷார்ட்ஸ் போட்டோம்னா சப்ஸ்கிரைபர் நிறையா வரும். நார்மல் வீடியோ போட்டோம்னா ரெவன்யூ அதிகமாக கிடைக்கும், பணம் அதிகமாக சம்பாதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொருத்தவங்க வீடியோவை நம்ம ரீமிக்ஸ் பண்ணி போடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாராளமாக போடலாம், உங்களுக்கு காப்பிரைட் கிளைமோ ஸ்ட்ரைக்கோ வராது. நீங்கள் யார் இந்த வீடியோவை கூட நீங்கள் வந்து ரீமிக்ஸ் பண்ணி போடலாம். நீங்கள் யூடியூப் கோர்ஸ் கொடுக்குறீங்களா? யூடியூப் கோர்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லென்த்தான வீடியோவை அப்லோட் பண்ணி விடுவேன். ஓகே, நெக்ஸ்ட். டெலிட் பண்ண வீடியோவை ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெலிட் பண்ண வீடியோவை ரெக்கவர் பண்ண முடியும். அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். யூடியூப் டீம் கிட்ட நம்ம சாட் பண்ணோம்னா டெலிட்டட் வீடியோவை ரெக்கவர் பண்ண முடியும்.
அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம்னா, முக்கியமான வீடியோவா இருந்துச்சு அப்படின்னா, அந்த வீடியோட லிங்க்க ஏதோ ஒரு பக்கெட் ஷேர் பண்ணி விட்றணும். வாட்ஸ்அப்லயோ, Facebookலயோ ஷேர் பண்ணி வச்சிருந்தோம்னா, தேவைப்படுறப்ப அந்த வீடியோ டிலீட் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த லிங்க்க வச்சு அந்த வீடியோவ நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபேஸ் காட்டாம லைவ் பண்ணா மானிடைசேஷன் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. தாராளமா கிடைக்கும். ஃபேஸ் காமிக்கவே வேண்டியதில்ல லைவ் பண்றதுக்கு. ப்ரோ வைரல் வீடியோஸ்க்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஷார்ட்ஸ் போட்டா மானிடைசேஷன் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. அடுத்தவங்க வீடியோவை டவுன்லோட் பண்ணி நீங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போட்டீங்கன்னா மானிடைசேஷன் கிடைக்காது. உங்களோட சொந்த வீடியோவா இருக்கணும். நான் 6 மாசமா வீடியோ போடல, சேனல் டெலீட் ஆயிடுச்சு. 6 மாசம் உங்களுடைய மெயில் ஐடி நீங்க எதுக்குமே பயன்படுத்தல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மெயில் ஐடி டெலீட் ஆயிரும், சேனல் டெலீட் ஆயிரும், எல்லாமே டெலீட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி ஒரு இன்டிமேஷன், ஒரு நோட்டிஃபிகேஷன் மெயில் அனுப்புவாங்க. அப்பவும் நீங்க பயன்படுத்தல அந்த மெயில் ஐடியா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 6 மாசம் கழிச்சு சேனலும் போயிரும், எல்லாமே போயிரும். 50 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு, லைவ் போட முடியலன்னு சொல்லியிருக்காங்க. 50 சப்ஸ்கிரைபர் வர்றது மட்டும் கிடையாது, 0 சப்ஸ்கிரைபர்லேயே லைவ் பண்ணலாம். அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் 3மே எனபிள் பண்ணி விடணும் நம்ம. எப்படி எனபிள் பண்ணுறது நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த 3 ஃபியூச்சரை எனபிள் ஆயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 0 சப்ஸ்கிரைபர்லேயே வந்து நமக்கு மானிடைஸ் இது லைவ் பண்ணலாம். ஓகே. பிரதர் எனக்கு 2000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு, மானிடைசேஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. 2000 சப்ஸ்கிரைபரில் அப்ளை பண்ண முடியாது, வாட்ச் ஹவர்ஸும் கம்ப்ளீட் பண்ணணும், 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், உங்கள் சேனலில் எதுவும் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் இல்லாமல் இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும். ஓகே. மானிடைசேஷன் ஆட்சன்ஸில் ஆட் பண்ணுறதுக்கு எந்த பேங்க் பெஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் பேங்க் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. உங்களுக்கு டேக்ஸ் கொஞ்சம் கம்மியாக பிடிப்பாங்க, ஓகேங்களா. ப்ரைவேட் பேங்காக இருந்தால் குயிக்காக பணம் வந்து டிரான்சாக்ஷன் ஆயிரும். 21ஆம் தேதி பணம் போடுறாங்கன்னா 22ஆம் தேதியே வந்துடும். இதே வந்து கவர்மெண்ட் பேங்காக இருந்தால் கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் நமக்கு கொஞ்சம் ரெவன்யூ டேக்ஸ், அதாவது கமிஷன்லாம் கொஞ்சம் கம்மியாக எடுப்பாங்க. நான் நம்ம செல்வா டெக் சேனலுக்கு கொடுத்துருக்கது இந்தியன் பேங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த பேங்க் பிடிக்குதோ அந்த பேங்க் கொடுத்துருங்க. ஓகே. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து ஸ்விஃப்ட் கோடு எங்களோட டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இல்லை, வேறு எப்படி எடுக்கிறதுன்னு. உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஸ்விஃப்ட் கோடு இல்லை, உங்கள் பிரான்ச்சுக்கு இல்லை அப்படின்னா, ஹெட் ஆஃபீஸ்க்கு இல்லை அப்படின்னா, பக்கத்தில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதுக்கு பக்கத்தில் உள்ள டிஸ்ட்ரிக்டோட ஸ்விஃப்ட் கோடு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஓகே, எதில் விட்டேன்னு தெரியல, இடையில ஒரு கால் வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து டோட்டல் வாட்ச் ஹவர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் ஏன் பேஜில் பாருங்கள், அதான் டோட்டல் வாட்ச் ஹவர்ஸு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, எல்லாருமே வந்து ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ, இதுதான் கேட்டிருக்காங்க. ஓகே, ப்ராடக்ட் சேல்ஸில் கமிஷன் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ப்ராடக்ட் டேக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு கீழேயே எவ்வளோ % கமிஷன் அப்படின்னு அதிலேயே போட்டிருப்பாங்க. 1% கமிஷன், 2% கமிஷன் சொல்லிட்டு. அப்படி கமிஷனாக இல்லாட்டி அமௌண்ட்டாகவே போட்டிருப்பாங்க. 230 ரூபா உங்களுக்கு இதில் கமிஷன் கிடைக்கும், 150 ரூபா இதில் கமிஷன் கிடைக்கும்னா நீங்கள் அதை பார்த்துட்டு எதில் அதிகமான கமிஷன் கிடைக்குதோ அந்த மாதிரி ப்ராடக்ட்டை டேக் பண்ணுங்க. ஓகே, ஆல்கஹால் ரிலேட்டடாக வீடியோ போட்டேன், பிளாக் ஆயிருச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் ஆல்கஹால், கேம்பிளிங்கு இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் போட்டிங்க அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்ணையிலே இது 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க பார்க்குறதா, 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க பார்க்குறதான ஆப்ஷன் கேட்டிருக்கோம். 18+ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வீடியோ டெலீட் ஆகாது, சேனலுக்கு ஸ்ட்ரைக் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரவே வராது. ஓகே, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் எல்லாம் வணக்கம் வணக்கம் வணக்கம்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் தேங்க்ஸ் பியூட்டிஃபுல். ஓஹோ, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ இப்படி தான் அனுப்பிச்சிருக்காங்க. சார் ப்ளீஸ் சோட்டா பீம் மூவிஸ் டப்புடு செய்து அப்லோடு பண்ணலாமா? உங்களுடைய ஓன் கிரியேட்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சோட்டா பீமில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் டப்பிங் பண்ணி போடலாம். அடுத்தவங்களோட வீடியோக்களை டவுன்லோடு பண்ணி டப்பிங் பண்ணி போடாதீங்க. ஓகே, எப்படி அபவுட் பேஜ் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
அபவுட் பேஜ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, உங்களுடைய சேனலை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்கள் சேனல் நேமுக்கு பக்கத்தில் பென்சில் ஐக்கான் இருக்கும், சின்னதாக பென்சில் ஐக்கான். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் டெஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அது அபவுட் பேஜ்னு காமிக்காது, டெஸ்கிரிப்ஷன் காமிக்கும். டெஸ்கிரிப்ஷனில் உங்கள் சேனலில் என்ன விஷயங்கள் கொடுத்துருக்கீங்களோ அது நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். சாதாரண யூடியூப் ஆப்லேயே வாட்ஸ்அப்பில் வரும் வீடியோக்கள் போடலாமா? வாட்ஸ்அப்பில் ஏதாவது உங்களுக்கு வீடியோ வந்துச்சு அப்படின்னா அதை யூடியூப்பில் அப்லோடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மானிட்டைசேஷன் கிடைக்காது. வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ உள்ளது எதுவாக இருந்தாலும் ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துருங்க. அதர் சோஷியல் மீடியாவில் உள்ளதை தவிர்த்துருங்க. வாட்ஸ்அப்பில் உள்ள வீடியோ வந்து ஏற்கனவே எத்தனை பேர் யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது, மானிட்டைசேஷன் கிடைக்காது. 1000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு ஆனால் மெயில் வரல அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது ஒரு சில பேருக்கு எப்பயாவது மெயில் அனுப்புவாங்க, கங்க்ராச்சுலேஷன் 1000 சப்ஸ்கிரைபர் மைல் ஸ்டோன் ரீச்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அனுப்ப மாட்டாங்க. 1000 சப்ஸ்கிரைபர் மெயில் வரலன்னு போட்டிருக்காங்க. ஓகே, சூப்பர் அப்டேட். ஸ்ரீலங்கா மானிட்டைசேஷன் உண்டான்னு கேட்டிருக்காங்க. உண்டு, மானிட்டைசேஷன் உண்டு. ஓகேங்களா? ஓகே, ஆடியோ லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுவது எப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வீடியோவுக்கு மேலே செட்டிங் கியர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுலேயே வந்து ஆடியோ சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எந்த லாங்குவேஜில் வச்சு வேணாலும் பார்க்கலாம். ப்ளஸ் ஒரு சில சேனல்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஃபுல்லாக வந்து கொடுக்கல எல்லா யூடியூபர்ஸுக்கும் எல்லா வீடியோக்களுக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பெய்ட் ப்ரமோஷன் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு. நீங்கள் வீடியோ அப்லோடு பண்ணையிலே இட்ஸ் பெய்ட் ப்ரமோஷன் கேட்டிருக்கோம். அது நோ அப்படின்னு கொடுத்துக்கலாம், எஸ்ன்னு கொடுக்கலாம். கம்பல்சரி நீங்கள் பணம் வாங்கிக்கிட்டு ஏதாவது ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா பெய்ட் ப்ரமோஷன் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா யூடியூபோட விதிமுறைகளுக்கு எதிரான ஒரு விஷயம். அப்படி போட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரைக், கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெய்ட் ப்ரமோஷன்னா பெய்ட் ப்ரமோஷன் போட்டுறணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அண்ணா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து நான் ஆட்சன்ஸில் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணி ஆதார் கார்டு அக்செப்ட் ஆகலைன்னு போட்டிருக்காங்க. யூடியூப் 2022லேயே வந்து ஆதார் கார்டு அப்படிங்கிறது ஐடி வெரிஃபிகேஷனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி இந்த நாளில் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா உடனே அக்செப்ட் ஆகும். ஆதார் கார்டு நீங்கள் போட்டு நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா அக்செப்ட் ஆகாது. ஓகேங்களா? தப்பி தவறி யாராவது ஒரு சில பேருக்கு அக்செப்ட் ஆகலாமே தவிர, ஆனால் நான்லாம் கொடுத்ததெல்லாம் ஆதார் கார்டு கொடுத்து தான் ஆட்சன்ஸ் கிரியேட் பண்ணுது. ஆனால் இப்போ 2022லேருந்து வந்து அதை நிறுத்திட்டாங்க. பெஸ்ட் எடிட்டிங் ஆப் எதுன்னு கேட்டிருக்காங்க. யூடியூபுக்கு பெஸ்ட் எடிட்டிங் ஆப் எதுன்னு கேட்டிருக்காங்க. நான் யூஸ் பண்ணுறதை மட்டும் சஜெக்ஷன் பண்ணுறேன். எந்த வித வாட்டர் மார்க் இல்லாமல் யூடியூபே கொடுத்துருக்காங்க. ஒய்டி கிரியேட் ஆப்னு ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே இருக்குது. நிறைய அப்டேட் ஆப்ஷன்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி கெயின் மாஸ்டரு, பவர் டைரக்டரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட்டான ஆப்ஷன். யூடியூப் சேனல் சேல்ஸுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய இருக்கு, தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு 7-8 சேனல் இருக்கு. ஓகே, சூப்பர் தேங்க்ஸ் எனி அப்டேட்னு கேட்டிருக்காங்க. சூப்பர் தேங்க்ஸில் வந்து 10,000 ரூபா வரைக்கும் இப்போ அனுப்புகிற மாதிரி அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ரீசெண்டாக 2024 தான் கொண்டு வந்தாங்க. 10,000 ரூபா வரைக்கும். முன்னாடியெல்லாம் 2,000 ரூபா மட்டும்தான் அதிகபட்சமாக வரும். ப்ரோ, பே பண்ணி வாங்கினா மானிட்டைசேஷன் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் தாராளமாக நல்ல ஜென்யூனாக இருந்துச்சு அப்படின்னா பே பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கும். ஓகே, ஏற்கனவே பிளாக் ஆன சேனல் மெயில் ஐடியோட அதே மெயில் ஐடியில் வேறு சேனல் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு தடவை பிளாக் ஆயிடுச்சு, ரிமார்க் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மெயில் ஐடியை விட்டுட்டு வேறு மெயில் ஐடி ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். அந்த மாதிரி புது மெயில் ஐடி கிரியேட் பண்ணி நீங்கள் புது சேனல் ஆரம்பிச்சுக்கோங்க. ஃபேஸ்புக் சர்வீஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபேஸ்புக் ரிலேட்டடாக நம்ம எதுவும் பண்ணுறதில்ல. யூடியூப் ரிலேட்டடாக எது வேணாலும் நம்ம பெய்ட் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ஓகே 3000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணிட்டு திரும்ப 4000 வாட்ச் ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை அப்ளை பண்ணணுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா வேண்டியதில்லை. நீங்க 3000 வாட்ச் ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை மானிட்டைசேஷன் ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்க, அப்ரூவ் ஆயிருச்சுன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ்க்கு அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நீங்க திரும்ப இன்னொரு தடவை எல்லாம் அப்ளை பண்ணவே வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் ஏஐக்கு அக்செப்ட் கொடுக்கலாமா வேணாமான்னு கேட்டிருக்காங்க. ஆல்டர்டு கண்டென்ட் இருக்குல்ல, அதில் வீடியோ அப்லோடு பண்ணையில் எஸ் கொடுக்கலாமா நோ கொடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய வீடியோ ஏஐ இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை ஏஐ இல்லைன்னா நோன்னு கொடுங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆல்டர்டு கண்டென்ட் கேட்டாங்க அப்படின்னா அதில் டிக் மார்க் கொடுக்குறதும் எஸ்ன்னு கொடுக்குறதும் நோன்னு கொடுக்குறதும் உங்கள் விருப்பம் தான். அது உங்களுடைய வீடியோ உங்களுக்கு தானே தெரியும், ஏஐ இல்லாமல் வீடியோ மேக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. டெய்லி லைவ் மட்டும் போடுறேன், மானிட்டைசேஷன் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. டெய்லி லைவ் மட்டும் போட்டாலும் மானிட்டைசேஷன் கிடைக்கும். ஓகே, நோட்டிஃபிகேஷன் கொலாப் ஷார்ட்ஸ் அப்லோடு பண்ணால் மானிட்டைசேஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 100% ஷுவராக யூடியூபே அதுக்கு தான் கொலாப் ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. கொலாப் ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மானிட்டைசேஷன் கிடைக்கும். கண்டிப்பாக லொக்கேஷன் கொடுக்கணுமா வீடியோவுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் தாராளமாக லொக்கேஷன் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அது உங்கள் விருப்பம் தான். ஆனால் லொக்கேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும் வீடியோ வியூஸ் போகிறதுக்கு. லொக்கேஷன் ஏன்னா எந்த லொக்கேஷன்லேருந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷனாக வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஷோ ஆகும் இல்லைங்களா, அதனால. நெக்ஸ்ட், தேங்க்ஸ் நியூ சப்ஸ்கிரைபர். ஸ்விஃப்ட் நம்பர் வந்து ஆன்லைனில் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் நேராக பேங்க் பிரான்ச் எந்த பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சில் போய் ஸ்விஃப்ட் கோடு கேட்டிங்கன்னா எதுக்காக கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கு இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து பணம் வருது, அதனால எனக்கு ஸ்விஃப்ட் கோடு வேணும்னா கொடுத்துருவாங்க. அங்கே கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய பேங்கோட ஹெட் ஆஃபீஸ் எந்த பேங்கோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா வெளியிலேயே எழுதி வச்சிருப்பாங்க ஸ்விஃப்ட் கோடு. அங்கே வெளியிலையும் எழுதி வச்சிடலன்னா அங்கே மேனேஜர்கிட்ட கேட்டிங்கன்னா அங்கே கொடுப்பாங்க. ரெண்டுமே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக என்ன பேங்கோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எஸ்பிஐ பேங்க்னா எஸ்பிஐ பேங்க் உங்கள் டிஸ்ட்ரிக்டை போட்டு ஸ்விஃப்ட் கோடுன்னு போட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உடனே வந்துடும். சடனாக சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆனால் எதுவும் ப்ராப்ளம் வருமானு கேட்டிருக்காங்க. அதனால எந்த ப்ராப்ளமும் வரவே வராது. நீங்கள் சடனாக உங்களுக்கு வியூஸ் வந்தாலோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாலோ எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே, யூடியூபுக்கு இன்கம் டேக்ஸு கட்டணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமௌண்ட்டு 5 லட்சம்னு நினைக்கிறேன். இயருக்கு 5 லட்சம்னு நினைக்கிறேன். எனக்கு சம்திங் கரெக்டாக தெரியலை. அதுக்கு மேலே 5 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு இயர்லி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். யூடியூப் சேனலில் ஃபோன் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. யூடியூப் சேனலுக்கு ஒரு தடவை வெரிஃபை பண்ணால் போதும் அந்த ஃபோன் நம்பர், ஓகேங்களா. வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடியில் போய் செட்டிங்ஸில் போய் உங்களுடைய ஃபோன் நம்பர் தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். மெயில் ஐடியில் போய் ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா யூடியூப்லேயும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிரும். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஃபோன் நம்பர் 2 தடவைக்கு மேலே வெரிஃபை பண்ண முடியலன்னு. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபோன் நம்பரை வச்சு 2 சேனல் தான் வெரிஃபை பண்ணலாம். 3வது சேனலுக்கு வெரிஃபை பண்ண முடியாது. ஒரு ஃபோன் நம்பர் 2 சேனலுக்கு. ஒரு வருஷம் முடிஞ்சு மறுபடியும் வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி வெரிஃபை பண்ணால் வேறு ஏதாவது ஃபோன் நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணுங்க. ஓகே அண்ணா, கோலம் வீடியோ லைவ் போட்டேன், அந்த டைம் 4000 வாட்ச் ஹவர்ஸில் சேருமா? 100% சேரும். கோலம் வீடியோவாக இருந்தாலும் எந்த வீடியோவாக இருந்தாலும் அந்த வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகும். ஆனால் அட்வான்ஸ்டு செட்டிங்கில் ஆட்டோமேட்டிக் டேக் ப்ராடக்ட் ஆப்ஷன் வரலை, என்ன பண்ணுறது ப்ரோ? நீங்கள் அட்வான்ஸ் செட்டிங்கில் டேக் ப்ராடக்ட் ஆட் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் உங்களுடைய வீடியோ அப்லோடு பண்ணையிலே டேக் ப்ராடக்ட்னு கேட்கும், அதில் டேக் ப்ராடக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. மானிட்டைசேஷன் ஆன சேனலுக்கு மட்டும்தான் டாலர் ஐக்கான் காமிக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், மானிட்டைசேஷன் ஆன சேனலுக்கு மட்டும்தான் டாலர் ஐக்கான் காமிக்கும். மற்ற சேனல்களுக்கு டாலர் ஐக்கான் காமிக்காது. எவ்வளோ காசு கொடுத்து சேனல் வாங்கலாம்?
எவ்வளோ பணம் கொடுத்து ஒரு சேனல் வாங்கலாம்னு கேட்டிருக்காங்க. பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சேனல் நீங்க பணம் குடுத்து வாங்குறீங்க அப்படின்னா, அந்த சேனலோட ரெவென்யூ எவ்வளோன்னு பாருங்க. ஒரு $100 வருது. அதாவது ஒரு ரூ. 8,000 வச்சுக்கோங்க. ஒரு ரூ. 10,000 வருது அந்த சேனலுக்கு அப்படின்னா, மாசம் மாசம் ரூ. 10,000 வந்துகிட்டு இருக்கு ரெவென்யூ. அப்படின்னா வந்து அத ஒரு 12 மடங்கு சேர்த்து நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அந்த சேனல ஒரு 12 மடங்கு காசு. அதாவது ரூ. 10,000 வருதுன்னா, ரூ. 1,20,000 நீங்க அந்த சேனல வாங்கிக்கலாம். ஒரு $500 வருதுன்னா, இன்டூ 12 அவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்க வாங்கிக்கலாம். ஏன்னா 1 இயர்ல நீங்க தாராளமா சம்பாரிச்சுக்கலாம் அந்த பணத்தையும். ஓகேங்களா? 1 இயருக்கு முன்னாடியே சம்பாரிச்சுக்கலாம். ஓகே. மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டு வீடியோ போடுங்க. ஷார்ட்ஸ் வீடியோ வியூஸ் குறைஞ்சுகிட்டே இருக்குங்கிறாங்க. ஷார்ட்ஸ் வீடியோ வியூஸ் குறையுதுன்னா, கன்டென்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, தாராளமா நல்ல வியூஸ் போகும். ஓகே. எனக்கு 3 மினிட்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் ஆகவில்லைன்னு போட்டிருக்காங்க. நீங்க லேண்ட்ஸ்கேப் மோட்ல வைக்காம நார்மலா வச்சு ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி எடுத்தீங்கன்னா, ஷார்ட்ஸ்ல தான் ஆட் ஆகும். ஓகேங்களா? வாட்டர் மார்க் வீடியோ போடலாமான்னு கேட்டிருக்காங்க. வாட்டர் மார்க் வீடியோ தாராளமா போடலாம். ஆனா வந்து உங்க லோகோவா இருந்து வச்சு வாட்டர் மார்க் போட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த கெயின் மாஸ்டர், எடிட்டிங் ஆப்ல உள்ள வாட்டர் மார்க் அது மாரி போட்டீங்கன்னா, பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கும். சேனலுக்கு ப்ராப்ளம் வருமானா, ஒண்ணும் ப்ராப்ளம் வராது. வீடியோ பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கும். என்னடா இது லோகோ மாரி வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி ஒண்ணும் சேனலுக்கு ப்ராப்ளம் வராது. ஓகே. ஆர்டிஸ்ட் சிம்பிள் எப்படி வர வைக்கிறதுன்னு வீடியோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் சிம்பிள் எப்படி வர வைக்கிறது நம்ம தெளிவான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது எல்லா சேனலுக்கும் ஆர்டிஸ்ட் சிம்பிள் கொடுக்க மாட்டாங்க. எல்லா சேனலுக்கும் வெரிஃபிகேஷன் பேஜ். அது மியூசிக் ரிலேட்டடா ஓன் கிரியேஷனா இருந்து அந்த மாதிரி அதுக்கு நம்ம அப்ளை பண்ணி வாங்கணும். நம்ம ஒரு 3 வீடியோ சொந்தமா கிரியேட் பண்ணி அந்த 3 வீடியோ நீங்க அப்லோட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ஆர்டிஸ்ட் சிம்பிள் வாங்க முடியும். ஓகே. பேட் கமாண்ட் வருது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ பேட் கமாண்ட் வந்தால் ஒன்று 2 விஷயம் செய்யுங்க. ஒன்று கமாண்டை ரிமூவ் பண்ணி விடுங்க. இல்லை அவங்களுடைய யார் கமாண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள ஹைட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். யூஎஸ் டேக்ஸ் எனக்கு ஆல்ரெடி 2027ன்னு இருக்கு. நான் திரும்பவும் சப்மிட் பண்ணணுமான்னு கேட்டிருக்காங்க. வேண்டியதே கிடையாது. உங்களுக்கு எந்த வருஷம் என்ன தேதி போட்டிருக்கோ அதுக்கப்புறமா நீங்க மறுபடியும் சப்மிட் பண்ணுங்க. இப்போதைக்கு வந்து அந்த டிசம்பர் 31 முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள உள்ளவங்க சப்மிட் பண்ணிக்கலாம். லைவ்ல சாங்ஸ் போனுச்சு அப்படின்னா காப்பிரைட் வருமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா நீங்க லைவ் பண்ணையில பேக்ரவுண்ட்ல மியூசிக்கோ சாங்ஸோ ஏதாவது போனுச்சு அப்படின்னா காப்பிரைட் வரும். யூடியூப் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு நோட்டிபிகேஷன் போகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நோட்டிபிகேஷன் போகலைன்னா உங்களோட சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணிருக்கணும்னா வெறும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நோட்டிபிகேஷன் போகாது. அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்துல பெல் ஐக்கான அழுத்தி அதுக்கப்புறமா ஆல் அப்படிங்கிறத அழுத்தினா மட்டும்தான் நீங்க வீடியோ போட்டீங்கன்னா அவங்களுக்கு நோட்டிபிகேஷன் போகும். இல்லாட்டி நோட்டிபிகேஷன் போகாது. ஓகே. மானிட்டைசேஷன் ஆகாத சேனலும் பெய்ட் ப்ரமோஷன் குடுக்கணுமா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா குடுக்கணும். நீங்க பணம் வாங்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா, ஒரு வீடியோ மேக் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா பெய்ட் ப்ரமோஷன் குடுக்கணும். கேமிங் என்ன கேட்டகரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேமிங் வந்து என்டர்டெயின்மென்ட் கேட்டகரி. ஹவ் டு அப்ளை கம்யூனிட்டி டேப்னு கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி டேப் நீங்க அப்ளை பண்ண வேண்டியதுல ஆட்டோமேட்டிக்கா சேனல் ஆரம்பிச்சுட்டு வீடியோக்கள் போட ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா கம்யூனிட்டி டேப் எனபிள் ஆயிரும். நான் கரோக்கி யூஸ் பண்ணா காப்பிரைட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஓனா இருந்துச்சுன்னா காப்பிரைட் வராது. மற்ற மியூசிக்கை வந்து நீங்க கரோக்கி பண்ணி போட்டீங்கன்னா காப்பிரைட் வரும். ஓகே. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா மானிட்டைசேஷன் எனபிள் ஆகி திரும்ப வாட்ச் ஹவர்ஸ் கம்மியாகி திரும்ப அப்ளை பண்ணணுமான்னு கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ண வேண்டியதுல 4000 வாட்ச் ஹவர்ஸ்ல வாட்ச் ஹவர்ஸ் கம்மி ஆயிருச்சு அப்படின்னா திரும்ப நீங்க அப்ளை பண்ண வேண்டியதுல
அதே வாட்ச் ஹவர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனபிள் ஆயிரும். நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 4000 வாட்ச் ஹவர்ஸ் அதுவே அப்டேட் ஆயிரும். பெய்ட் சப்ஸ்கிரைபர் பண்ணால் ப்ராப்ளம் வராதான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, யாருக்கிட்ட பண்ணுறீங்க, எந்த மெத்தடில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து ப்ராப்ளம் வர்றதும் வராததும் இருக்குது. தமிழ் சாங்ஸ் ஷார்ட்ஸ் போடுற மானிட்டைசேஷன் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு காப்பி ரைட்டே வராமல் இருந்துச்சு அப்படின்னா மானிட்டைசேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கே தவிர கன்ஃபார்மாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது. யூடியூப் சேனல் லைவ் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் மேட் ஃபார் கிட்ஸ் வீடியோ போட்டிங்கன்னா லைவை கட் பண்ணிடுவாங்க, கமெண்ட் பாக்ஸை கட் பண்ணிடுவாங்க, கம்யூனிட்டி போஸ்ட்டை கட் பண்ணிடுவாங்க, யூடியூப் ரெவன்யூ கொஞ்சம் கம்மியாக வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, லாஸ்ட் இப்போ 100 இது வந்து நம்ம வந்து சொல்லியாச்சு. லாஸ்ட்டு கடைசி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு யூடியூப் ரிலேட்டடாக டவுட்டுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 வேணுமா வேணாமாங்கிறத சொல்லுங்கள். உங்கள் சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும், இல்லை சேனலை ப்ரமோஷன் பண்ணணும், உங்கள் சேனலுக்கு செட்டிங்ஸ் பண்ணணும், ஆட்சன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா வந்து எல்லாமே பெய்ட் சர்வீஸ் 80 56 11 80 43ங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.